பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதியாகும். அது ஒருவரின் தூக்கம், உணவு மற்றும் பானத்தை தடுக்கிறது. எனவே, உங்களில் ஒருவர் தனது நோக்கத்தை முடித்துக்கொண்டால், அவர் தனது குடும்பத்தாரிடம் விரைந்து திரும்பட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1927. ஒரு நபர் நீண்ட சர்வதேச பயணத்தை இன்டர்நேஷனல் டிராவல் மேற்கொள்கிறார் என்றால், அவரது விமானப் பயணம், நேர வேறுபாடு, ஜெட்லேக், புதிய சூழல் மற்றும் அவரது உடல்நலப் பாதுகாப்பு, செக்யூரிட்டி போன்ற பல சிரமங்களை அவர் எதிர்கொள்கிறார். மேலும் காத்திருத்தல், கூட்ட நெரிசலில் நிற்பது, வெயிலில் அல்லது மழையில் சிரமப்படுவது போன்ற வேதனையின் சில பகுதிகளை அனுபவிக்கின்றனர். இஸ்லாம் இந்த பயணச் சிரமங்களை அல்லாஹ்வின் ஒரு சோதனையாகக் காட்டுகிறது. இந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக நபி அவர்கள், எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் விரைந்து தம் குடும்பத்தாரிடம் செல்லட்டும் என்று கூறுவார்கள். இது பணியின் நோக்கம் நிறைவேறியவுடன் பயணி விரைவில் தமது வீட்டிற்கு குடும்பத்திடம் திரும்புவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது.